Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது present continuous tense. இதில் he, she, it, singular name இதுக்கு வந்து நம்ம is plus verboட ing form சேர்க்கணும். ஐக்கு வந்து am போட்டு verb plus ing சேர்க்கணும். you, we, they அப்புறம் plural இதுக்கு வந்து are போட்டு verb plus ing அந்த மாதிரி போடணும். இப்போ எக்ஸாம்பிள் go பார்க்கலாம். he, she, it சிவா ஒரு நேம் இஸ் கோயிங் டு டெம்பிள் நவ். இப்போ அவங்க கோயிலுக்கு அவன் கோயிலுக்கு போய்கொண்டு இருக்கிறான். அவள் இப்பொழுது கோயிலுக்கு போய்கொண்டு இருக்கிறாள். அந்த கொண்டு இருக்கிறாள் அதான் வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல் அட் ப்ரெசண்ட். இப்போது நான் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். அடுத்து யூ ஆர் கோயிங் ஃபார் அ பிக்னிக் டுமாரோ. நீ நாளை பிக்னிக் செல்ல போகிறாய். we are going for a picnic tomorrow. நாங்கள் நாளைக்கு பிக்னிக் செல்ல போகிறோம். அது மாதிரி they are going for a picnic during the summer vacation. அது ஒரு குறிப்பிட்ட காலம் எதையோ சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ they are going for a picnic. அவர்கள் பிக்னிக்கு செல்கிறார்கள். வரும் கோடைக்கால விடுமுறையில் செல்கிறார்கள். வாகினி அண்ட் ராகினி ஆர் கோயிங் ஃபார் அ பிக்னிக் டுமாரோ. வாகினியும் ராகினியும் நாளை பிக்னிக் செல்ல போகிறார்கள். ஸோ இதை வந்து இந்த எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இதில் வந்து கீவேர்ட்ஸ் என்னென்ன, நவ் இப்போது, அட் ப்ரெசண்ட் இப்போ அதுவும் இப்போ தான், டுமாரோ நாளைக்கு, டியூரிங் த சம்மர் வெக்கேஷன் இந்த வரப்போகிற கோடை விடுமுறை. அடுத்து எக்ஸாம்பிள் விசிட். விசிட்னா ஒரு இடத்த போய் நம்ம பார்வையிடுறது. ஹீ இஸ் விசிட்டிங் த பார்க் ரைட் நவ். அவன் இப்போயே அந்த பார்க்க போய்கொண்டிருக்கிறான். அது மாதிரி ஷீ இஸ் விசிட்டிங் த பார்க் அட் திஸ் மூமெண்ட். இந்த வேளையில் அவள் பார்க்கை பார்க்க செல்கிறாள், தோட்டத்தை பார்க்க செல்கிறாள். இந்து இஸ் விசிட்டிங் த பார்க் திஸ் வீக்கெண்ட். இந்து இந்த வார விடுமுறை இந்த வார இறுதியில் தோட்டத்தை பார்க்க செல்கிறாள். ஐ ஆம் விசிட்டிங் த எக்ஸிபிஷன் இன் த ஆஃப்டர்நூன். நான் மதிய கண்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். யூ, வி, தே, ராதா அண்ட் சுதா இது எல்லாத்துக்குமே வந்து ஆர் விசிட்டிங் த பேலஸ் டுடே. நீங்கள் இன்றைக்கு அரண்மனையை பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வி ஆர் விசிட்டிங் த பேலஸ் டுடே. நாங்கள் இன்று அரண்மனையை பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம். தே ஆர் விசிட்டிங் த பேலஸ் டுடே. அவர்கள் அரண்மனையை இன்று பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள். ராதா அண்ட் சுதா ஆர் விசிட்டிங் த பேலஸ் டுடே. ராதாவும் சுதாவும் இன்று அரண்மனையை பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்னும் சில கீவேர்ட்ஸ் இதில் இருக்குது. ரைட் நவ் இப்போ உடனே, அட் திஸ் மொமெண்ட் இந்த நிகழ்வில், திஸ் வீக்கெண்ட் இந்த வார இறுதியில், இந்த ஆஃப்டர்நூன் மதிய வேளையில், டுநைட் இன்று இரவில், டுடே இன்று. இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த நிகழ்கால தொடர் இது, சரியா? தொடர்ந்து நடக்கும். இப்போயும் நடந்துக்கிட்டு இருக்கு, இனிமேலும் அது வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கும். அதை தான் வந்து நம்ம கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து சில இது நம்ம பேசும்போது உபயோகிக்கிறது. லுக், பார், லிசன் கேளு, கீப் குவைட் அமைதியாக இரு, சத்தம் போடாதங்கிற சொல்கிறது. இந்த மாதிரி சொல்லும்போதும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் வரும் பக்கத்தில் உள்ள சென்டென்ஸ். இப்போ லுக் பாரு, த பாய் இஸ் த்ரோயிங் த ஸ்டோன். அந்த பையன் கல்லை எறிந்து கொண்டிருக்கிறான். அடுத்து லிசன் கவனி, சம்படி இஸ் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப். யாரோ வந்து உதவி கேட்டு கொண்டிருக்கிறார்கள்.
கீப் quiet, அமைதியாரு. யுவர் சிஸ்டர் இஸ் ஸ்டடியிங் நவ், உன்னோட சகோதரி படித்து கொண்டிருக்கிறாள். ஷ், சத்தம் போடாத. த பேபி இஸ் ஸ்லீப்பிங், குழந்தை தூங்கி கொண்டிருக்கிறது. அடுத்து வந்து ஒயில் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும்போது ஒயில் இருந்ததுன்னா அதில் அந்த ஒயிலோட வர சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக தான் இருக்கும். இப்போ ஐ கோ தேருங்கிறது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ அந்த ஒயில் அதோடு சேர்த்து வர ஒயில் அதுக்கு வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் நம்ம போடுவோம். இப்போ ஐ கோ தேர், நான் அங்கே போனேன். while she is sleeping, அவள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நான் அங்கு சென்றேன். the dogs bark while the thief is running, திருடன் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நாய்கள் குரைத்தன. they enter the school while the prayer is going on, இது ப்ரேயர் நடந்து கொண்டு இருந்த பொழுது அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு உள்ளே நுழைந்தார்கள். the station master waves the green flag while the train is leaving the station, ட்ரெயின் ஸ்டேஷனை விட்டு கிளம்பி கொண்டிருக்கும் பொழுது ஸ்டேஷன் மாஸ்டர் பச்சை நிற கொடியை அசைத்தார். இது எல்லாத்துலேயுமே வந்து ஒயில் கூட நம்ம சேர்க்குற எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக தான் இருக்கும். அந்த முந்தின சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கும்போது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஜேஎல்கே ட்ரீம்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.